எவ்வளோ சீக்கிரமாகவே எவ்வளோ காலினா அங்கே கிரியில் அது சிக்கன் கிரி போல காலி எவ்வளோ சீக்கிரமாகவே எவ்வளோ காலினா அங்கே கிரியில் அது சிக்கன் கிரி போல காலி வாங்குறாங்க எங்க போனா எஸ் கொஞ்சம் உட்காருமா உட்காரு உட்காருமா என்னம்மா என்ன வாங்குறீங்க ஆமா அண்ணாக்கு ஒன்று கொடுக்கணும் Doliani bapak biryani. Ama biryani. Nah biryani nah, itu biryani. போயிட்டு இருக்கோம். இது என்ன பைபாஸ் தெரியுதுங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், மதுரவாயல் பைபாஸ். ஃபுல்லா ஜாலியா உட்காந்துன்னு வராங்க பின்னாடி. என்ன மட்டும் ஆட்டோ ஓடுறேன், எனக்கு யாராவது ஆட்டோ ஓட்டுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, காத்தே வர மாட்டேது ஃப்ரண்ட்ல, பின்னாடி மட்டும் நல்லா காத்து வருது. ஹலோ பாப்பா, என்ன பண்ற நீ? ஏம்மா பின்னாடி பிரியாணி தேத்துறா.
சண்டே ரோடு ஃப்ரீயாக இருக்கு, ஜாலியாக இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, காற்று தான் உள்ளே வர மாட்டேது. இவங்களுக்கு மட்டும் நல்லா வருது பின்னாடி. நான் அப்படிங்க வண்டி ஓட்டுறேன். ஆட்டோல விஜய் போறாங்க பாருங்க. இங்க விஜய் ஃபேன் நிறைய இருக்காங்க. பாத்தீங்களா ஆட்டோல விஜய். அதுக்கு ஏதாவது விஜய் கூட என்ன எழுதிருக்காங்க அதுல? இல்லியா இல்லியா இல்லிதா இல்லிதா. அந்த ஆட்டோக்காரன் என்னது விஜய் ஃபேன் போல இருக்கு. கோடி கோடி. ஆனா பிளானிங் சரியில்லை சங்கமானே. ரொம்ப பக்க பிளான். பாருங்க அங்கிருந்து வருவாங்களா, இப்படி வருவாங்களா, தெரியல. பிளான் ரொம்ப பக்க. இப்போ இங்கிருந்து வராங்கன்னா அந்த சைடை யூட்டர்ன் எடுக்கணும்னா எப்படி வந்து கிராஸ் பண்ணுவாங்க? அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறவங்க என்ன ஆகும்? நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வீடு. బిర్యానీ బిర్యానీ சாய் அபிமன். இங்க என்ன ஆகுது? மீன் குழம்பு. நாங்க எடுத்துன்னு வந்த மீன் குழம்பு என்னங்க பாத்தீங்களா? செல்லம் தண்ணி குடிக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலில் எப்படி அடிப்பட்டு வீங்கி போயிடுச்சு பாருங்க. அப்புறமா நீல மேலெல்லாம் நிறைய அடிபட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அடிப்பட்டு. 5-6 நாள் ஆகும். நம்ம இன்னைக்கு தான் வந்தோம். ஏன்னா தம்பிக்கு ஸ்கூல் இருந்துச்சு, அதுக்கு வர முடியல. பாப்பா வந்து உடனே சாப்பிடுது மீன் ஃப்ரை பாருங்க. செல்லோ இங்கே பத்திரிக்கை வெயிட்டிங் பிரியாணிக்கு. தான் செல்லோ வெயிட்டிங் பிரியாணி சாப்பிடுவார், அதுக்கே வெயிட்டிங். இல்லை சும்மா இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். வேணுமா மீன்? வேணுமா மீன்? இந்தா சாயே இங்கே பாரு. சாயே ஹலோ சொல்லு. இங்கே பாரு சாய், ஹலோ சொல்லு வீடியோவில். ஏடா பிரியாணி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி SS ஹைதராபாத். அப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க கூட, பிரெட் அல்வா, முட்டை, சிக்கன் பக்கோடா, இது வந்து கத்திரிக்காய் ரைத்தா, எல்லாம் உட்காந்துட்டாங்க சாப்பிட. பார்த்தீங்களா பிரியாணின்னா அப்படி உயிரை விட்டுருவாங்க எல்லாம். இந்த பாருங்க செல்லம் வந்துச்சு. செல்லம் உட்கார் உட்கார், கீழே உட்கார். வைங்க நான் வாங்கிக்கிறேன். இதோ அங்கே ஸ்மிதா கிட்ட வைங்க. எல்லாம் உட்காந்தாச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வீடியோவில் வரோம். என்ன இப்போ நீனா சாப்பிட்லையா? ஜூஸ் வச்சுருக்க, சாப்பாடு சாப்பிட்லாமா? ஏன்ப்பா எல்லா குழந்தைங்க இந்த ஜூஸு தாங்க, ஜூஸ் பைத்தியமாக இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஒவ்வொரு ஜூஸ் பைத்தியம். என்னப்பா வேணும் உனக்கு? என்ன சாப்பிட்ற ஜித்து? நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் அந்த SS. கத்தக்கூடாதுமா.
ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாம். இங்கே அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மீன் வறுவல் நடந்துட்டு இருக்கு. சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க மீன் கூட. ஏய்மா முடிஞ்சிச்சா? எல்லாமே போட்டியா? அவ்வளோதான் விடு. இது ஆனியன் போட்டு பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஓகே, சாப்பிடலாம். நீ இப்போ ஜூஸ் சாப்பிட்டு சாப்பிடு. பிரியாணி எஸ்எஸ் பிரியாணி எப்படி குடிக்கதே முக்கி முக்கி குடி பராது. அப்பே கீழலாம் ஊத்துதுமா. மாமா தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க போட்டு எடுத்துட்டேன். நல்லாக்கா? முட்டை யாருக்கு வேணும்? கரெக்டாக இது பிரியாணி கரெக்டாக இருக்கும். என்ன மற்ற மட்டும் பியூர் வெஜிடேரியன் வாங்குறீங்க? கத்திரிக்காய் எக்கடா ஊற்றி அதான் நல்லா இருக்கா மட்டன் சுவா? அதனால் ஒரு டப்பா ஒன்று செஞ்சது